ஓம் சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை எனக்கு சக்திவாய்ந்த பிரார்த்தனை இருக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர், கோரிக்கை, ஹார்ட் சிம்பல் ஏன் கேட்குறேன்னா இந்த பிரார்த்தனை நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக உங்கள் பெயரும் ஹார்ட் சிம்பலும் இருக்கிறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி சாயப்பா காலையில் வந்து குளிக்க போடுவோம். சாயப்பா வந்து 3 பேர்த்தோட சீட் எடுப்பாங்க. அந்த 3 பேர்த்துக்காகவும் சக்திவாய்ந்த பிரார்த்தனை வந்து பண்ணிப்போம். யாருடைய பேர் வந்துச்சு, எப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸில் யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சில பேர் கொடுக்குறீங்க, ஆனால் வந்து ஷார்ட்ஸை செக் பண்ணுறதில்ல. வெள்ளிக்கிழமை காலையில் ஷார்ட்ஸ் வரும், அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பேருமே இருக்கும். நம்ம பேர் வராது அப்படின்னு நினைக்காதீங்க, நிறைய பேரோட பேர் வருது பாருங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் சாயப்பா நல்லது தான் நடத்துவாங்க. உங்களுக்காக நான் தினமும் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் போடுற கமெண்ட் ஒவ்வொன்றும் சாயப்பா கிட்ட படித்து காமிச்சிட்டு தான் இருக்கேன். கவலைப்படாமல் இருங்க, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசிக்கிறாய்? வாழ்க்கையில் இவ்வளவு சோதனைகளும் இருக்கிறதே, என்ன செய்ய போகிறோம்? வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. அனைத்தையும் எப்படி வாழ்க்கையிலிருந்து மீட்டு வெளியே வரப்போகிறோம் என்று யோசிக்கிறாயா? யோசித்தது அனைத்தும் போதும். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலேயும் சரிதான். இது நடந்து விட்டது, அது நடந்து விட்டது என்று நினைத்து கவலைப்படாமல் எல்லாமே நமக்காக சாய் போடும் லீலைகள் மட்டும், சாய் போடும் பரீட்சைகள் என்று மட்டுமே நினைத்து கொண்டிரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை கேட்டாலும் அப்படியே கிடைக்கும். எல்லா விஷயத்திலேயும் உனக்கு பிடித்த மாதிரியும் உனக்கு தேவையான அனைத்தும் எல்லாம் தடைகள் இல்லாமல் உனக்கு கிடைக்கும். நீ எப்பொழுதும் யாரை உயர்வாக உன்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறாயோ அந்த நபர் நிச்சயமாக நன்றாக இருப்பார். இன்றோ வியாழக்கிழமை. இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக 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 சிறந்த நாள் தான், எனக்கு நன்றாகவே தெரியும். இந்த நாள் நீ எப்பொழுதுமே எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமையில் நடக்க வேண்டும் என்றுதான் என்னிடம் நீ சொல்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடைப்பட்டு நிற்கிறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரமாக நடக்கட்டும் என்று நானும் ஆசீர்வாதம் செய்கிறேன். இதற்கு மேல் இது நடக்கவில்லை, அது நடக்கவில்லை என்று போட்டு புலம்பாமல் சாய் சொல்லிவிட்டார், நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நிறைய தோல்விகள், நிறைய ஏமாற்றங்கள், இது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் இனி வரும் நாட்கள் ஏமாற்றங்கள், தோல்விகள், இது போன்ற விஷயங்கள் இருக்காது. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு காயமும் இல்லை. ஆனால் மற்றவர்களால் உனக்கு அதிகமான காயங்கள் இருந்து கொண்டேதான் இருந்தது. அளவுக்கு மீறி கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாய். ஆனால் இந்த சாயோ எங்கும் போகாமல் உன்னுடைய வீட்டை தேடி வந்திருக்கிறேன். எதற்கென்றால் நீ அளவுக்கு மீறி கஷ்டப்படுகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விஷயத்தையும், அனைத்து தடைகளையும் முற்றிலும் நீக்கி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அற்புதமாக தர நான் இருக்கிறேன். காலப்போக்கில் நான் என்னென்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறேன் என்பது புரியும். உனக்கு நான் எல்லா விஷயத்தையும் செய்வேன். ஒன்று விடாமல் எல்லா விஷயத்தையும் செய்து உன்னை வாழ வைப்பேன். நிறைய துரோகிகள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் உன்னை வாழ வைப்பது மட்டுமே என்னுடைய முதல் குறிக்கோளாக இருக்கும். நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுக்கு தேவை. முதலில் நீங்கள் தெய்வத்தை வணங்குகிறீர்கள் என்றால் முதலில் நீங்கள் எதை தெரியுமா நம்ப வேண்டும்? தெய்வத்தை பூஜை செய்கிறீர்கள் என்பதல்ல, தெய்வத்தை முழுமையாக நான் நம்புகிறேன் என்பதை. நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம், பூஜை, விரதம் எதுவும் செய்ய வேண்டாம். என் மீது நம்பிக்கை வைத்தாலே போதும். அது மாதிரி தெய்வத்தின் மீது பயம் வேண்டாம், தெய்வத்தின் மீது அன்பு இருந்தாலே போதும். வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் மாற்றிவிடலாம். ஆனால் இங்கு இருப்பவர்கள் தெய்வத்தின் பார்த்து பயப்படுகிறார்கள். தெய்வத்திற்கு சில விஷயங்களை செய்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எதுவுமே சரிதான், இதுதான் செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் இதுதான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் அல்ல. உன்னுடைய மனதுக்கு
என்ன செய்யலாம் என்று தோன்றுகிறது அதை செய். இல்லையா, செய்யணும் என்ற அவசியமும் கிடையாது. நீ இன்பம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது. கோடிக்கணக்கான பணங்களும் உன்னை தேடி வரத்தான் போகிறது. இதற்கு முன்பு என்னென்னமோ விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்களும் பிரம்மாண்டம், பிரம்மாண்டத்தின் உச்சம் என்று தான் சொல்ல வேண்டும். நீ நிறைய விஷயங்கள் தேடினாய், எதுவும் உனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தேடுவாய், எல்லாமே உனக்கு கிடைக்கும். சாய் ஏதோ ஒரு மனதை ஆறுதல் படுத்துவதற்காக சொல்கிறார் என்று மட்டும் நினைத்து தப்பான கணக்கை போட்டுவிடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்குமோ அது நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். கூடிய விரைவில் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் கிடைக்கும். துரோகிகள் வாழ்க்கையில் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை எல்லாம் கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அதற்காகத்தான் உனக்கு ஏற்கனவே துரோகிகளை காட்டி இவங்கள் எல்லாம் இப்படிதான் இருப்பார்கள் என்று சொல்லிக் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக இவர்கள் இப்படிதான் இருப்பார்கள் என்று சொல்லிக் கொடுத்து மற்றவரை புரிய வைத்தேன். ஏனென்றால் நீயோ வசதியாக மாறப்போகிறாய். இந்த நேரத்தில் நீ நிறைய பேரை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் உன்னை குப்பையில் தூக்கி போட்டது போல போனவர்கள் இப்போ பணம் வந்தது பிறகு நீதான் உலகம் என்று வருவார்கள். அதனால் யாரையும் நம்பாதே. எந்த ஒரு காரணம் கொண்டும் யாரையும் நம்பாதே. உனக்காக தெய்வம் இருக்கிறது. உனக்காக அனைத்து விஷயங்களையும் செய்ய இந்த அப்பா நான் இருக்கிறேன். நீ என்னை முதலில் தெய்வமாக பார்க்காதே, அப்பாவாக பார். எல்லா காலகட்டத்திலேயும் உனக்கு துணையாக நான் உண்டு. உன்னை யாரெல்லாம் பணம் வாங்கினாய், இன்னும் கொடுக்கவில்லை, கடனாளி, கடனை கொடுக்காமல் இன்னும் இவள் இருக்கிறாள், எப்படிதான் இவள் இருக்கிறாள், நான் மட்டும் இந்த மாதிரி கடனெல்லாம் வாங்கியிருந்தால் நான் எல்லாம் இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் என்று உன்னை பார்த்த தேவையே இல்லாமல் மனதை கஷ்டப்படுத்தினார்களோ, உன்னுடைய வாழ்க்கையில் அலட்சியத்தை காட்டினார்களோ, அவர்கள் எல்லோரும் திரும்பி பார்க்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் வசதிகள் வரப்போகிறது. எப்படி வரும் என்று நீ கேட்டால், உன்னுடைய முயற்சியால் நீ எடுக்க போகும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் முடிவாலும் முயற்சியாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய இடத்திற்கு வரப்போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ தூக்கமும் இல்லாமல், உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியும் இல்லாமல் உழைக்கிறாய். நிச்சயமாக அது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு கொண்டு வரும். சாய் எப்பொழுதும் உனக்கு பொய் சொல்வதும் இல்லை, உன்னை ஏமாற்றுவதும் இல்லை. சாய் ஒருமுறை ஒருவனுக்கு வாக்கு கொடுத்தார். அது நிச்சயமாக அந்த வாக்கு நடக்கும் வரைக்கும் நான் அவர்களோடு இருந்து போராடி கொண்டு அவர்களுக்கான என்னென்ன விஷயமெல்லாம் செய்ய வேண்டுமோ அதற்காக முழு தீவிரமான வேலைகளை செய்து கொண்டு அவர்களுக்கு அற்புதத்தையே நடத்துவேன். நாளுக்கு நாள் பிரச்சனை கூடாது. இனிமேல் யோசித்து முடிவெடு. எதுவாக இருந்தாலும் கால நேரத்தை பார்த்து எல்லா விஷயத்தையும் செய். உன் இஷ்டத்திற்கு எதுவும் செய்யாதே. நேரங்களும் நாட்களும் பாரு. உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க வேண்டுமோ அதற்காக என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் யோசித்து முடிவெடு. பிடித்த வாழ்க்கை, பிடித்த தேவைகள், பிடித்தமான நிறைய விஷயங்கள், பணங்கள் எல்லாமே உனக்கு கிடைக்கும். எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காது என்பது கிடையாது. எல்லாமே கிடைக்கும். யோகத்திற்கு பஞ்சமில்லை இனிமேல் வரும் நாட்களில். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் துயரங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் கஷ்டங்களோ நஷ்டங்களோ துயரங்களோ எதற்குமே உன்னுடைய வாழ்க்கையில் வேலையே இல்லை. நம்பிக்கை வை. எல்லா விஷயத்திலும் உனக்கு ஒரு மாற்றம் வரும். காலப்போக்கில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல வழியை நானே காட்டுவேன். நீ தேடும் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடக்கும். புரிகிறதா நான் என்ன சொல்கிறேன் என்பது? நான் இன்று மட்டும் அல்லாமல் என்றுமே உனக்கு துணையாகவும் ஆசீர்வாதம் நிறைந்தும் உனக்கு தருவேன். அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழப்பார். இதுவரைக்கும் உனக்கு அதிகமான கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றுக்கு இடமே இல்லை. நஷ்டம் என்ற ஒன்றுக்கு பேச்சுமல்ல. எல்லாவற்றுக்கும் எங்க நானே முதல் இடம். அதாவது
நல்லது செய்வதும் நானே, கெட்டது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கர்மவினை இப்படி தருவதும் நானே. அதனால் எல்லா விஷயத்தையும் நானே உனக்காக செய்கிறேன். கூடிய விரைவில் எல்லாம் சுபமாகவே நடக்கும். பல காலங்கள் நீ உன் குடும்பம் எல்லாம் தீர்காயுசுடன் சிக்குப்பிணி இல்லாமல் வாழ்வீர்கள் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாவற்றுக்கும் எல்லா விஷயத்திற்கும் நான் மட்டுமே பொறுப்பாகுகிறேன். நான் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து தருகிறேன். காரணமில்லாமல் இந்த வாக்கு உங்கள் கண்ணுக்கு படவில்லை, நீங்கள் கேட்கவும் இல்லை. அதனால் எல்லா விஷயத்திலேயும் அமைதியாக இருங்கள். நடக்கும் அனைத்தும் எல்லாம் அற்புதமே. நடக்கும் அனைத்தும் எல்லாம் அதிசயமே. தேடும் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொன்றும் இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் இனிமையானது. வாழ்க்கையில் பல்லாண்டு காலம் நிம்மதியாகவும் ஐஸ்வர்யங்களோடும் சந்தோஷங்களோடும் வாழ்வீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் உங்களை வாழ வைத்து நான் அழகு பார்ப்பேன். இது சத்தியம். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.